வணக்கம் மக்களே. இது மக்கள் குரல். நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, பராசக்தின்னு ஒரு படம் வந்தது. அது எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனா பார்த்தவங்களுக்கோ, இல்ல பார்க்க நினைக்கிறவங்களுக்காக ஒரே ஒரு விஷயம். அந்த படம் முழுக்க இந்திய எதிர்ப்பை பத்தி போராடுறதா கதை களமே. நான் பார்க்கல. பட் ஆனா நான் சொன்னாங்க. இதுதான் கதை களமாவ. இந்திய எதிர்க்கிறது தான். நான் ட்ரெய்லர்லயே அதை நான் பார்த்துட்டேன். அது என்ன, இந்திய எதிர்த்து தான் டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னுட்டு கேட்குற மாதிரி ஒரு டைலாக்லாம் இருக்கு. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சும்மா பட்டாசு தெறிக்க விடலாம்னு வைங்க. ஆனா அதே குரூப், கொத்தடிமைகள் குரூப் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, இந்த கேள்வியெல்லாம் திரையில கேட்டுட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு டெல்லிக்கு போயிருக்கானுங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? நம்மளை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் முட்டா பசங்க மாதிரி தெரியும் போல. இவங்க எப்படி தெரியுமா, பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் அரசியல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக, அப்படி அரசியல் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நல்லதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது ஒண்ணு சம்பாதிச்சுக்கலாம் அரசியல்ல இருந்து அப்படின்றதுக்காக, இல்ல அரசியல் ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த படம் எடுத்தது யாருன்னு தெரியும், அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால பின்னாடி அதை வச்சு ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம். இந்த தமிழை வளர்க்குறேன், இந்த தமிழுக்காக நான் போராடுறேன், இந்த கதையெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. ஒன்னும் இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ மொபைல் போனு, இந்த இன்டர்நெட்ல இருக்கிற இப்ப சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஓரளவுக்கு ஆண்ட்ராய்ட் போன், ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, 99% ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கேயோ வில்லேஜ்ல 1-2 பேர் வேணா இன்னும் அந்த பட்டன் போன் யூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து மத்த எல்லாருமே ஆண்ட்ராய்ட் போனு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ அப்டேட் ஆனதுக்கு அப்புறமே நம்மளை இவ்வளோ முட்டாளா, இவ்வளோ அளவுக்குள்ள நம்மளை ஏமாத்துறாங்களே ஒரு சங்க கூட்டங்கள் எல்லாம். சப்போஸ் இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லாம நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பாங்க. ஏன்னா தொலைத்தொடர்புல இருந்து, வானொலியில இருந்து எல்லாமே அரசாங்கம் கையில தான் இருக்கு. அவங்க என்ன நியூஸ் சொல்றாங்களோ அதுதான், அந்த ஒரு நியூஸ் தான் ஒளிபரப்பப்பட போகுது, இல்லாட்டி சேனல்லையும் தொலைக்காட்சிலையும் வரப்போகுது. அப்ப ஒரு ஆளுங்கட்சி நினைச்சாலோ இல்ல ஒரு அரசியல்வாதியோ என்ன வேணாலும் பண்ணலாமா? இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும்போது நம்மளே இவ்வளவுக்குள்ள முட்டாளாக்குறாங்களே. அந்த டைம்ல அவங்க எல்லாம் பாவம், உண்மையிலே சொல்றேன், அவங்கள தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த அளவுக்கு ஏமாத்தி அந்த அளவுக்கு அவங்கள வச்சிருந்திருக்காங்க. எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாத அளவுக்கு அவங்கள வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா வளர்ந்து வந்தா கேள்வி கேட்பாங்க. அதனால எந்த ஒரு வளர்ச்சியுமே காட்டாம இப்படிதான் இந்த தமிழ்நாட்டை இவ்வளவு நாள் உருட்டி பெரட்டி திரட்டி கொண்டு போயிருக்காங்க. இல்லாட்டி கருணாநிதி சொல்லியிருக்காரு மது விலக்கை ஒழிப்பேன்னு சொல்லி, ஒழிக்கல, அவரு ஒழிஞ்சு போயிட்டாரு. அடுத்தது ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அவரும் போன இதை கூட விட்டு தள்ளுங்க. போன வாட்டி எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது கனிமொழி அம்மா ஒரே போராட்டம், பயங்கரமான போராட்டம். அது என்ன, பெண்களின் தாலி இருக்கிறதா இந்த அரசாங்கம் அப்படின்னுட்டு கேள்வி கேட்டது தப்பே கிடையாது. 100க்கு 100 சரியான கேள்வி. ஆனா அதையே நீங்க செயல்படுத்தல. நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? நாங்க வந்தா மதுவிலக்கு, நாங்க போடுற முதல் கையெழுத்து நீட்டுக்கு நாங்க மதுவிலக்கு கண்டிப்பா ஒழிப்போம், ஸ்கூலை நிறைய அதிகப்படுத்துவோம், எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க நிறைவேற்றினீங்களா? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட சென்னையில மழை டைம்ல எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 4000 கோடி ஒதுக்குனீங்க. அந்த 4000 கோடி எங்க போச்சுன்னுட்டு சென்னை மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பதில் இல்லை. அப்புறம் தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம், அவங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்க, அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்த அரசாங்கத்துக்கு தைரியம் கிடையாது. ஒரு தூய்மை பணியாளர்கள்கிட்ட பேசுறதுக்கு கூட இந்த அரசாங்கம் ரெடியா இல்லைன்னா எதுக்கு அந்த வாக்குறுதி எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க? நீங்க வாக்குறுதி கொடுக்கறதுனாலதான் அங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. நீங்க அதை பண்ணல, ஆட்சி முடிய போகுது, இன்னும் 2 மாசத்துல ஆட்சி முடிய போகுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க வேற யாரையோ சிஎம்மா தேர்ந்தெடுத்துட்டு போயிட போறாங்க. நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக உங்க வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டீங்க. ஆனா அதுல எதையாவது நிறைவேற்றுறீங்களா? கிடையாது. இந்த 5 வருஷத்துல லேப்டாப் எப்ப கொடுக்குறீங்க? இந்த லாஸ்ட் எலெக்ஷன் முடியிற டைம்ல லேப்டாப் கொடுக்குறீங்க. என்ன ரீசன்? என்ன காரணம்? இந்த 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எலெக்ஷன் கிட்ட வருது, நீங்க எடப்பாடிக்கு சொன்ன அதே பதில் தான். எலெக்ஷன் கிட்ட வருதுன்னு பயந்துட்டீங்களா சிஎம்? அதே பதில் தான். நீங்க எடப்பாடி கிட்ட என்ன பதில் கேட்டீங்களோ, என்ன கேள்வி கேட்டீங்களோ அதே பதில் தான். நீங்களும் ஆட்சி எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தானே இப்ப ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் காசு, லேப்டாப் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க படிக்கணும்னு நினைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா வருஷம் வருஷம் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. புரியுதா? ஏன்னா படிக்கிறதுக்காக தான் லேப்டாப். இந்த வாட்டி படிச்சு முடிச்சவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அவங்க அதை வச்சு என்ன பண்ண போறாங்க? வேலை செஞ்சு அவங்களே வாங்கிக்க போறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு?
இந்த அரசாங்கம் எதை நோக்கி பயணிச்சு கொண்டு இருக்குன்னுட்டு சத்தியமா எனக்கு தெரியல. சிஎம் வந்து எங்கேயாவது படம் அவங்க சொந்தக்காரங்களோ இல்ல அவங்க பேரனோ ஏதோ ஒரு படம் எடுத்தாருன்னா அதை போய் பாக்குறதுக்கு டைம் இருக்கும். இந்த தூய்மை பணியாளர்களை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கோ இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கோ டைம் இருக்காது. பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதி தான், அவங்களும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. பாவம் அதுலயும் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. பட் ஆனா அதை பத்தியும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கோ இல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கோ உங்களுக்கு நேரம் கிடையாது. இன்னொரு பக்கம் செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதி தான், அவங்களா அவங்க கிட்ட கேட்கல, நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒண்ணுமே உங்களால செவி சாய்க்கவே முடியல. பாவம் அவங்கலாம் ஒரு நாள் அவங்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு லீவ் போட்டாங்கன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல என்ன கதி ஆகும்னுட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களாலதான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்கலாம் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செஞ்சுட்டாங்கன்னா எங்கேயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. தஞ்சையில அரசு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மேல சீலிங் உடைஞ்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அந்த கர்ப்பிணி பெண்ணு பக்கத்துல அதோட குழந்தை அது மேல விழுந்திருக்கு. சப்போஸ் அந்த குழந்தைக்கு அந்த உயிர் சேதம் ஆகல, பட் ஆனா அவங்களுக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? எந்த நிலைமையில நீங்க அந்த இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அரசாங்கம் என்னதான் பண்ணுது? எல்லாத்தையுமே தனியாருக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதே வேலையை பார்க்குறீங்கன்னா நீங்க மாநில கவர்மெண்ட் அதே வேலையை தான் பாக்குறீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 5 வருஷத்துல நான் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ணுனீங்க? அதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க பதவியை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ள மக்களுக்கு நீங்க அந்த 5 லட்சம் கோடிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னுட்டு கண்டிப்பா நீங்க கணக்கு காட்டியே ஆகணும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களே. ஏன்னா அது உங்களுடைய கடமை. மக்கள் கேள்வி கேட்டா அதை நீங்க நல்ல ஒரு விதத்துல நீங்க அந்த காசு எல்லாம் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் கேட்ட கேள்விக்கு நீங்க அதுக்கான பதில் கொடுத்தே ஆகணும். இல்லை என்றால் மக்கள் கண்டிப்பா அதுக்காகவே உங்க மேல தனியா ஆக்ஷன் எடுப்பாங்க, மக்களே எடுப்பாங்க. அது இந்த வாட்டி எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். இன்னும் 2 மாசம் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு கோரிக்கையாவே, ஒரு சாமானிய மக்களை ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். தயவு செஞ்சு இப்பயாவது அங்க போராடிட்டு இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேளுங்க, அவங்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்க. இது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப இந்த நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. ஏன்னா 3 துறையுமே ரொம்ப முக்கியமான துறை தான். இப்ப தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யலன்னா ஒட்டுமொத்த மெட்ராஸ் சிட்டியும் இல்ல எல்லா இடமும் நாரி போயிடும், அந்த அளவுக்கு நாரும். அப்படி ஒண்ணு. அதே மாதிரி ஆசிரியர்கள் அவங்க அவங்க வந்து ஒரு பையனை நல்லபடியா நம்ம படிக்க வச்சு அவனை நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னு அவங்கள நினைச்சா முடியும். அந்த மாதிரி அப்துல் கலாம் மாதிரி இன்னும் எவ்வளவோ பேர் அவங்களால உருவாக்க முடியும். அதனால அவங்களோட கோரிக்கையும் தயவு செஞ்சு செவிச்சாச்சு அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை பண்ணி கொடுங்க. அவங்களுக்காக ஒரு மரியாதையாவது கொடுங்க. அட்லீஸ்ட் நீங்க பண்றீங்களோ பண்ணல, அது 2ஆவது பிரச்சனை. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க. பாவம் அவங்க ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க சாக்கடையில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி 4 மணி நேரம் 5 மணி நேரம் வண்டியில வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்க டிபார்ட்மெண்ட் போலீஸ் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருந்தானே உங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இருக்கிற வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பத்தி இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா? அரசாங்கத்துல இருக்கிறவங்க நீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா? ஒரு நாள் அந்த மாதிரி இருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு மக்களோட சுச்சுவேஷனையோ இல்ல மக்களோட ஒரு கோரிக்கையோ என்னன்னு கேளுங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காகவாவது நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்களா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்களா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க சொன்னதை தான் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கஞ்சா போதையில ஒரு பக்கம் தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? மது விலக்கு அமல்படுத்தும்னு சொன்னீங்க. 3 தலைமுறையா சொல்லிட்டு இருக்கீங்க. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி 3 தலைமுறையா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்தது இன்பநிதி வந்தாருன்னு வைங்களேன், அவரும் சேம் இதே டைலாக் தான் சொல்லுவார். கொஞ்சம் கூட மாறவே மாறாது. சேம் டைலாக். நான் வேணா உங்களுக்கு பேப்பர்ல வந்த விஷயத்தையே நான் உங்களுக்கு லைனா 3 பேரும் சொன்ன விஷயத்தையும் நான் பேப்பர்ல வந்ததே நான் யாராவது கொத்தடிமைகள் யாராவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த 3த்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ஆதாரமா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஏன்டா என்கிட்ட இருக்கு, அதனால இவ்வளவு தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். கொத்தடிமைகள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பக்கம் வராதீங்க. ஏன்னா கொத்தடிமைகளுக்காக தான் இந்த வீடியோவே. நான் என்ன கேட்கிறேன், கொத்தடிமைகள் நீங்க முட்டு கொடுங்க, 200 ரூபாய்க்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அது உங்க விருப்பம், உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது. ஆனா முட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற பசங்களை இல்ல உங்க வீட்டு பெண்களையும் பத்தி லைட்டா கொஞ்சமா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டு கொடுங்கன்னு சொல்றேன். வெறும் 200 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போனா பத்தாது. உங்க வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க இதே மதுவிலக்கு அமல்படுத்தாம இதே மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நாளைக்கு அவங்களும் மதுவுக்கு அடிமையாகி கஞ்சா பொதிக்கு அடிமையாகி உங்களையே யாருன்னு வந்து கேட்பாம போதையில வந்து நின்றுட்டு
அது மக்களுக்கு இடைஞ்சலாகும், அது இல்லாம உங்களுக்கும் இடைஞ்சலாகும். அதனால தயவு செஞ்சு உங்க வீட்டு பிள்ளைங்க கிட்ட மதுவை பத்தியோ கஞ்சாவை பத்தியோ விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. ஏன்னா தமிழ்நாடோட வழியே மாறிக்கிட்டு போகுது, டோட்டலாவே மாறிக்கிட்டு போகுது. தமிழ்நாட்டுல இப்ப எடுத்தோன்னு என்ன தெரியுமா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மது, கஞ்சா, அப்புறம் கஞ்சா தான் அதிகமா, கஞ்சா தான். ஏன்னா நான் நியூஸ்ல எவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா. கிட்டத்தட்ட திமுக திமுகவில் உறுப்பினரா இருக்கிற ஒருத்தங்க, அவங்க வந்து பஞ்சாயத்து தலைவர் நினைக்கிறேன், அவங்க வந்து 18 வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விடுவிச்சிருக்காங்க. 18 வாட்டி, ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது. கஞ்சா வழக்குல 18 வாட்டி அரெஸ்ட் பண்ணி விடுவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி படுகொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு அது என்ன, அவங்கள வந்து வெட்டினவனை கேஸ் போட்டு உள்ள தள்ளி குண்டாஸ் சட்டை போட்டுருந்துச்சு. அந்த குண்டாஸை 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து விட்டுட்டாங்க. ஏன்னா அவன் தப்பு பண்ணலையா, அதனால 2 நாளைக்கு முன்னாடி குண்டாஸ் எடுத்து விட்டுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தயவு செஞ்சு மக்களே புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கிட்ட வருது. தயவு செஞ்சு சொல்றேன், ஓட்டு போடும்போது பார்த்து நிதானமா யாருக்கு போடணும்னு ஒன்னுக்கு 10 வாட்டி யோசிச்சு போடுங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போடுறதுக்கு 1000மோ 2000மோ காசு தராங்கன்னா தயவு செஞ்சு வாங்குறீங்களோ வாங்கலையா அது உங்களோட விருப்பம். ஏன்னா அதுவும் உங்க வீட்டு காசு தான், அவங்க யாரும் சட்டப்பையில இருந்து எடுத்து தரப்போறது இல்லை. அதனால வாங்குறீங்களோ வாங்கலையோ அது உங்க விருப்பம். ஆனா ஓட்டு போடும்போது யாரு நல்லது பண்ணுவா, அடுத்த ஆட்சி மாற்றங்கள் ஏதாவது நீங்க யாருக்கிட்டையாவது ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்து பார்த்தாதான் அடுத்தவங்க எந்த அளவுக்கு வழி நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 75 வருஷமா இவங்க 2 பேரும் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி மாறி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நினைக்கிற, நீங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள் யாரும் கொடுக்கவே இல்லை. அதனால தயவு செஞ்சு அடுத்த வாட்டி விஜய் அண்ணன் வந்திருக்காரு, அவருக்காவது நீங்க ஓட்டு போட்டு பாருங்க. ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம். அவர் நல்லா செய்யலையா அடுத்த ஆள் தேடுவோம், அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே கிடையாது. இதாக போறது இல்லை. இவங்க கிட்ட கொடுத்ததை நீங்க அவங்க கிட்ட கொடுத்து பாருங்க. 5 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவருக்கு யாருக்கிட்டையாவது கொடுத்தாதான் தெரியும். இந்த சீமான் மாதிரி நானும் சீமான் ஓரளவுக்கு ரொம்ப நம்பினேன். அப்பா, நம்ம தமிழ் இனத்தையே காப்பாத்துறதுக்கு ஒரு தலைவன் வந்துட்டான்டா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சேன். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்றா, ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டா அங்க போயிடுவான், இல்ல அது என்ன பிஜேபி கூப்பிட்டா அங்க போயிடுறான், எல்லா பக்கமும் திமுக கூப்பிட்டா திமுகவுக்கு போயிடுறான். இந்த மாதிரி நிறைய பெருச்சாளிகள் இருக்கு. அவங்கெல்லாம் தமிழ் இன துரோகிகள் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்காங்க. தமிழ் தேசியம் தமிழ் இனம் அப்படின்னுவாங்க, நம்மளை மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும்னுவாங்க. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்களை வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க. நம்மளை தமிழ்ல தான் பேசணும், நம்ம தமிழ் ஸ்கூல்ல தான் படிக்கணும். ஆனா அவங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட தமிழ் தேசியம். நம்மளை வந்து கதர் வேட்டி கட்டு கதர் சட்டை போடும்பாங்க. ஆனா அவங்க பூமா நேக்கு இந்த மாதிரி ஃபேன் போட்டுட்டு இருப்பாங்க. சரியா, இவங்களோட தமிழ் தேசியம் என்ன தெரியுமா, இவ்வளவுதான் இவங்களோட தமிழ் தேசியம். அது என்ன ஹை ரேஞ்சு ஃபாரின் கார்ல தான் வருவாங்க. அப்புறம் ரொம்ப அதிக விலை இருக்கிற பிராண்டட் ஷர்ட் ஷூ இந்த மாதிரி தான் போடுவாங்க. இவங்க அந்த தமிழ் தேசியத்தை பத்தி பேசினா மட்டும் பத்தாது. ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. ஒரு தலைவன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டா மட்டும்தான் தொண்டனும் அதே வழியில வர முடியும். தலைவனே சரியில்லைன்னும் போது தொண்டன் எப்படி சரியா இருக்க முடியும்? இதுதான் தமிழ்நாட்டோட இன்னைக்கான நிலைமை. நான் ஒரு டைம்ல சீமானை அந்த அளவுக்கு நம்பினேன். ஏன், கிட்டத்தட்ட என்னோட மொபைல் டிபிலேயே சீமான் போட்டோ தான் இருந்தது. மொபைல் பிக்சர்லயே, டிஸ்பிளே பிக்சர்லயே சீமானோட போட்டோ தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு டைம்ல நானும் சீமானை வந்து வெறி கொண்டு நம்பினேன். இரட்டை மெழுகுவர்த்தி அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுத்த சின்னம் நினைக்கிறாரு. அந்த டைம்ல இருந்து நான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போடலை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் வந்தது வந்து லாஸ்ட் டைம் நான் போட்டது வந்து டிஎம்கேக்கு போட்டேன். அது வரைக்கும் நான் சீமானுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். அதனால தயவு செஞ்சு இந்த வாட்டி ஓட்டு போடும்போது நான் முடிவே பண்ணிட்டேன் யாருக்கு போடணும்னு. அதே மாதிரி நீங்களும் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஓட்டு போடும்போது தயவு செஞ்சு பார்த்து பொறுமையா 1க்கு 5 வாட்டி யோசிச்சு போடுங்க. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் உங்க தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. தயவு செஞ்சு உங்க தலையெழுத்தை நீங்களே மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் மறுபடியும் நான் அடுத்த அரசியல் நிகழ்வுல வந்து சந்திக்கிறேன். வணக்கம் மக்களே.